ஹோம் பேக்கிங் ஆரம்பிச்சு டே ஒன்லேருந்து எப்படி காசு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற பார்ட் 5ல தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா நாங்கள் போட்ட ப்ரீவியஸ் வீடியோஸ்க்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. இதே சப்போர்ட் அப்கமிங் வீடியோஸ்க்கும் கொடுத்தீங்கன்னா நிறைய மணி மேக்கிங் டிப்ஸ் எல்லாம் நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். கோல்டுனால வாய்ஸ் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு, ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ராடக்ட்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எந்த டீ ஷாப்ஸை நம்ம போய் அப்ரோச் பண்ணலாம், நம்ம ப்ராடக்ட் நல்லா மூவ் ஆகும் அப்படிங்கிற மார்க்கெட் அனாலிசிஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் சொல்லி தர போகிறேன். நீங்கள் கொடுக்க போகிற டீ கடைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டிஸ்பிளே ஃபெசிலிட்டி இருக்கணும். அதாவது நீங்கள் கொடுக்குற ப்ராடக்ட்டு நல்ல பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி நல்ல லைட்டிங்லாம் கொடுத்து மக்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். 15 to 40 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற பீப்புள் அதிகமாக வந்து போகிற மாதிரி கடையாக இருக்கணும். அதுதான் நம்மளோட டார்கெட் கஸ்டமர்ஸோட ஏஜ் குரூப். ஸோ அந்த கடை ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ், ஸ்கூல், காலேஜ், ஐடி கம்பெனிஸ் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருந்தால் ரொம்பவே பெட்டர். உங்களை பற்றி இன்ட்ரோ கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சாம்பிள் பீஸ் கொடுங்க. நல்லா பாசிட்டிவாக ரெஸ்பாண்ட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு 10 பீஸை கையில் கொடுத்துட்டு இதை நீங்கள் வச்சு சேல் பண்ணிவிட்டு அப்புறம் காசு கொடுத்தா போதுன்னு புஷ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வாங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பீஸை அரேஞ்ச் பண்ணுறதுக்கான பிளேட் அண்ட் நேம் டிஸ்பிளேயும் நீங்களே கொடுத்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். பேமெண்ட்டை பற்றி பார்ட் 6ல் பார்க்கலாம். பாய்.